வணக்கம் நண்பர்களே! அகோர பைரவி மாந்திரீகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ப வீடியோ தொகுப்புல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு குறிப்பிட்ட நபர மட்டும் சில வருடத்திற்கு நம்ப கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கக்கூடிய முறை. இந்த தாந்திரீக முறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ப யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோ தொகுப்புக்குள்ள போலாம். இத எப்படி பண்ணணும் அப்படின்னா, காட்டு முருங்க தேவைப்படும். சரிங்களா? காட்டு முருங்கனா, அந்த காடுகள்ல இந்த முருங்க இருக்கும். காட்டு முருங்க. அந்த மரத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க யார உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரீங்களோ, அவங்களோட உருவப்பாவைய செய்யுங்க அந்த இதுல. செஞ்சதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த சம்மந்தப்பட்ட நபரோட தலைமுடி இருந்தா, அந்த உருவப்பாவையில வைங்க. அப்படி இல்லன்னா காலடி மண்ணு, வேர்வப்பட்ட துணி எதாக இருந்தாலும் சரி, அந்த உருவப்பாவையில நீங்க வைங்க. இந்த காட்டு முருங்கைய நீங்க எப்ப எடுக்கணும் அப்டின்னா, ரோஹிணி நட்சத்திரத்தில எடுங்க. ஏன் நான் இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில, இந்த நட்சத்திரத்தில தான் எடுக்கணும் அப்டின்னா, இந்த நட்சத்திரத்தில ஒரு வசிய பிரயோகத்த நம்ப பண்ற மாரி இருந்தா, குயிக்கா ரிசல்ட் தெரியும். அது மட்டும் இல்லாம, சில நல்ல ஆழ மயக்கும். சரிங்களா? அதனால அந்த ரோஹிணி நட்சத்திரத்த அந்த மாந்திரீகத்தில வசியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவமான இடம் வதிக்குது. இந்த முறைக்கு ஒரு மை செய்யணும். அது என்ன அப்டின்னா, ரொம்ப எளிய முறை தான். லவங்கம், ஏலக்காய் இது 2த்தையும் நல்லா சுத்தமான நெய் விட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. எரிச்சு பொடியாக்கிக்கோங்க. இத முடிச்சதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, பச்சை கற்பூரம் சரிங்களா? பச்சை கற்பூரத்த விட்டு நல்லா எரிச்சுக்கோங்க. எரிச்சிட்டு புனுகு, கோரோச்சன இத நல்லா சேர்த்து ஒரு மை பக்குவத்துக்கு அரைங்க. அரைச்சுட்டு அந்த உருவப்பாவையில ஒரு இடம் விடாம எல்லா இடமும் நல்லா தடவுங்க. சரிங்களா? அப்படி நீங்க பண்ணதுக்கு பிறகு, நான் ஸ்க்ரீன்ல குடுக்குற மந்திரத்த நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு 15,000 15,000 குடுத்ததுக்கப்புறம், நீங்க ஒரு ஆண தான் நீங்க உங்க ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அவங்களோட வசியமாகட்டும், அந்த காம இச்சைக்காகட்டும், அவங்கள வசப்படுத்துறீங்க அப்படின்னா, ஒரு ஆண நீங்க ஆண் மாரி பாவம் செஞ்சுட்டீங்கன்னா, பெண் பனைமரத்துக்கு கீழ பொதைங்க. சரிங்களா? இந்த புதைக்கிறதுக்கு எப்பன்னா, அதுவும் ரோஹிணி நட்சத்திரத்தில நீங்க புதைக்கணும். சரிங்களா? எவ்வளோ நாள் வேணா அந்த மந்திர உரு குடுக்கலாம். கரெக்ட்டா நீங்க ரோஹிணி நட்சத்திரத்தில புதைச்சிருங்க. இதே நீங்க ஒரு பெண் பாவைய செஞ்சுட்டீங்கன்னா, ஆண் பனைமரத்துக்கு கீழ இந்த இத நீங்க புதைங்க. சரிங்களா? இத நீங்க புதைச்சுட்டீங்கன்னா, ஒரு 11 நாளுக்குள்ளேயே எந்த நபரோட அடையாள பொருள் அந்த இதுல இருக்கு, அந்த மை படுதோ, அந்த நபர் உங்களுக்கு வசம் ஆவாங்க. சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்டின்னா, ஒரு தாயத்த எடுத்துக்கோங்க. தாயத்த எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணீங்கன்னா, அவங்களோட அந்த உருவ பாவையில செஞ்சிருக்கீங்க இல்லையா? அந்த மையி. உரு குடுத்து அந்த பாவையில உரு ஏறிக்கும். சரிங்களா? உரு ஏறிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, அந்த மைய நல்லா கொஞ்சம் வலிச்சு எடுங்க. சரிங்களா? வலிச்சு எடுத்துட்டு, அந்த சம்மந்தப்பட்ட நபரோட முடியில இந்த மைய நல்லா நனச்சு, ஒரு வெள்ளி தாயத்தோ, தங்க தாயத்தோ, இல்லாட்டி வெள்ளி தாயத்துல உள்ள அடைச்சிருங்க. சரிங்களா? உள்ள அந்த அந்த பெண்ணோட அந்த மைய வச்சு தாயத்த அடைச்சு, நீங்க கழுத்துல அணிஞ்சுக்கலாம், கையில கட்டிக்கலாம். இந்த தாயத்து உங்க உடம்புல இருக்கிற வரைக்கும், அந்த சம்மந்தப்பட்ட நபர் உங்களுக்கு அடிமை. சரிங்களா? இது என்னைக்கு அருந்து விழுவுதோ, அன்னையோட அந்த வசியங்கிறது வேலை செய்யாது. சரிங்களா? ஏன்னா, இந்த மாரி முறையெல்லாம் நல்ல நோக்கத்திற்காக பயன்படுத்துங்க. தவறான நோக்கத்திற்கு யாரும் பயன்படுத்த வேண்டாம். இதெல்லாம் துல்லியமா பண்ணீங்கன்னா, அற்புதமா வேலை செய்யும்பா. கடுகளவும் தப்பாது. இது தாராளமா நீங்க சோதிச்சு பாருங்க. எதுவும் தவறு கிடையாது. கணவன், மனைவி, இந்த காதலன், காதலி இவங்கலாம் தாராளமாக இந்த முறைய செஞ்சு பார்க்கலாம். மீண்டும் அடுத்த காணொளியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.